பார்த்தீங்கன்னா கல் அடிக்க வச்ச மாதிரியே எல்லா மலை கோயிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கேலாம் இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு எல்லாமே மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு இருக்காது இல்லைங்களா. அந்த சொந்த வீடு நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்து இந்த மாதிரி கல்லுலேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் மாதிரி இல்லை ஒரு கல்லே ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டி வைப்பாங்க. நம்ம ஒரு நம்பிக்கை அது. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சா நமக்கும் சொந்தமாக ஒரு வீடு கிடைக்கும். ஏன்னா மிடில் கிளாஸ்ன்றது ஒரு சொந்த வீடுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அது எப்படியாச்சும் நம்ம தேடி பிடிச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஆசையிலையும் சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்க. பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கல்லுலாம் எடுத்து வச்சா அது நடக்கணும் ஒரு நம்பிக்கை. அதனால எல்லா மலை கோயிலும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஊத்துக்குழியில் இருக்கிற கைத்த மலை அப்படின்ற ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்ததை விட வர வழியெல்லாம் வந்து ஒரு நீ சொல்லுவாங்கல்ல, புயல் தாண்டி மழை தாண்டி வெயில் தாண்டி வந்திருக்கிற மாதிரி மழை அடிச்சு ஊற்றுது. கொஞ்சம் நஞ்சம் மழை இல்லை. இப்போ இந்த ஏரியாவில் மழை இல்லை, அதனால் டக்குன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ தூரம் மல்லு கட்டி உருண்டும் மலையில் வந்திருக்கோம் மக்களே. இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல நின்று ஏன் ஷூட்டிங் எடுக்கிறேன்னா, இது வந்து பின்னாடி இது வந்து ஒரு கிராமம் மாதிரி, அப்படி அதாவது பேக்ரவுண்டில் அப்படி சுற்றி கிராமம் மாதிரியே இருக்குது. ஆனால் இது கிராமம் கிடையாது மக்களே, சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு இடம். நான் இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற இடத்துக்குள்ள வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கள் ஊர் ஞாபகமே வரும். ஏன்னா இந்த மாதிரி பார்க்கும்போது எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கோம். கிராமத்துக்குள்ளே நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்து ஏகப்பட்டதெல்லாம் பார்க்க மாட்டோம். சிட்டிக்குள்ளே வந்து இந்த அட்மாஸ்பியரே இருந்திருக்காது. சரிங்களா? இப்போ இதை பார்த்துனே வந்து டக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு இடம் பார்க்குறதுக்கு அப்படியே கிராம அட்மாஸ்பியர்லேயே இருக்குது, நல்லாவே இருக்குது. அதனால பின்னாடி ஒரு காளம்பாடிக்குது பாருங்க, காளம்பாடிக்குது. இந்த பக்கம் வயலுக்கு, அதாவது இந்த பக்கம் வயல், நடுவில் ஒரு ரோடு. சொன்ன மாதிரி நம்ம அந்த முதல்வன் படத்தில் வர்றோம்ல, அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்க, நான் பின்னாடி காங்கேயம் மாடு நிற்கி நம்மளை மறைக்கிறாரு பாருங்க. தெரியுதா மிஸ்டர் காங்கேயம்? ஏன் மறைக்கிறீங்க? ஒன்றும் பண்ணலை, வீடியோ தான் எடுக்கிறேன். சரியா? பின்னாடி வந்து ஒரு இடி இடிக்க போகுது. காங்கேயம் தான். ஆடுறாவே என் ஏரியாவுக்குள்ள வந்து சுற்றி வீடியோ எடுக்கிற சொல்லியிருக்காரு மக்களே. சரி வாங்க, நம்ம போயிட்டு கோயிலில் போய்ட்டு மிச்சத்தை ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்குது மக்களே, நிறைய மேட்ரு இருக்குது. சரிங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த முதல்வன் படத்தில் வருவாங்கல்ல, நடுவில் ரோடு, ரெண்டு பக்கமே பின்னாடி டான்ஸஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நானும் ஆடிட்டே இருப்பேன். சரி வாங்க, நம்ம கோயிலில் போய் மிச்சத்தை ஷேர் பண்ணிக்கிறோம். கைத்த மலைக்கு வந்தாச்சு மக்களே. அதாவது நம்ம வந்த நேரத்துக்கு வந்து கோயில் மூடி இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் கரெக்டாக 4 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க நம்ம. சரிங்களா? 4 மணிக்கு வெயிட் பண்ணுவோம். அதுவரை ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலை வந்து கேதர் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலை உருவானதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அப்பன் இருக்கார் பார்த்தா முருகர். அவர் ஃபேமிலி பிரச்சனை வந்துடுச்சு. கையிலைன்றது சுத்த தமிழ் அதில், அதாவது கைத்தைன்றது சுத்த தமிழ் வார்த்தைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவப்படுதல் அர்த்தமாமா. சரியா? அந்த மாதிரி நம்ம அப்பன் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்தனே கோவப்பட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டார். சரியா? இவருக்கு இதே வேலை தான். கோவப்பட்டு ஒன்று பழனிக்கு ஓடுறது, திருச்செந்தூர் மலையாக ஓடிருக்கார் அந்த ஆள். சரியா? அந்த மாதிரி நம்ம அப்பன் வந்து இங்கே வந்து கோவப்பட்டு வந்து உட்காந்துட்டார். சரிங்களா? கோவப்பட்டு வந்ததுனால தான் கைத்த மலை அப்படின்னு சொல்லி இந்த மலைக்கு வந்து பேர் வந்துச்சு. அதாவது கைத்தன்றது சுத்த தமிழ் வார்த்தைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவப்படுதல்ன்றது அர்த்தம். சரிங்களா? கோவப்பட்டு வந்து தான் இந்த மலையை உருவாக்கிட்டாரு. இன்னும் எம்புட்டு மலை தான் இருந்தாலும் உருவாக்கி வச்சுருக்காருன்னே தெரியல. எல்லாமே மலையாக தான் இருக்குது. சரிங்களா? இன்னொரு சின்ன டீட்டெயில் என்னென்னா, அந்த ஊத்துக்குழின்ற ஊரில் பக்கத்தில் தான் இந்த மலை இருக்குது. அதுக்கும் ஒரு கதை இருக்குது மக்கள். வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து இந்த கோயில் வந்து ஊத்துக்குழின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது சரிங்களா. இந்த ஊத்துக்குழின்றதுமே ஒரு அதாவது ஒரு சின்ன ஒரு மேட்ரு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சித்தர் வாழ்ந்துட்டு இருந்தாராமா சரியா. சித்தர் வாழ்ந்துட்டு இருந்தப்ப அந்த சித்தருக்கு சரியாக அதாவது இந்த சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் காடு தான். இந்த காட்டுக்குள்ளே வந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு ஒரு சித்தர் சரிங்களா. அந்த சித்தருக்கு திடீர்னு தண்ணி தாகம் வந்துருச்சு. இவன் தேடி பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, ஒன்றுமே முடியல சரிங்களா. அப்புறம் வந்து சாமியை கும்பிட்டுருக்காரு. நம்ம யார் நம்ம அப்பனை கும்பிட்டுருக்காரு. எப்பா முருகா தண்ணி தாங்கலை எனக்கு ஏதோ ஒன்று பண்ணியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசுக்குன்னு வந்து நின்று நான் வந்து விட்டேன் நீங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் ஓட்டுறமே இருக்கு சரியா. விசுன்னு வந்தோடனே அவர் வந்து வாரியா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது எதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க, ஃப்ளோவில் வருது நல்லா கேட்டுக்கோங்க சரிங்களா. நம்மால் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம வச்சுருந்த ஆயுதர்கள் அந்த வேலை வச்சு ஒரு குத்தி ஒரு ஊற்றவே உண்டாக்கி கொடுத்துருக்காரு. இந்த அப்பா ராசா அவனுக்கு நான் கையில் கொடுத்துட்டேன் தண்ணி குடிச்சுக்கான்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊற்று உருவாக்குனால தான் இந்த சுற்று வட்டாரத்திற்கு ஊத்துக்குழின்னு பேர் வந்திருக்காமா சரிங்களா. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து ஊத்துக்குழின்ற பேர் வந்திருக்கு. அந்த அவர் உண்டாக்கின ஊற்றும் இங்கே இருக்குது, அதையும் போய் நான் காட்டுறேன். இன்னொரு மேட்ரு என்னென்னா நம்ம வள்ளி இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது நம்ம வள்ளினா நம்ம அப்பனோட ஒய்ஃபு சரிங்களா. அதாவது சுத்த தமிழில் சொன்ன மனைவி வள்ளிக்கு இங்கே ஒரு கோயில் இருக்க மக்களே, அதையும் போய் பார்ப்போம் சரிங்களா. என்னமோ நிறையா சொல்லுன்னு சொன்னேன், டப்புன்னு சொல்லிட்டேன். வள்ளி கோயிலையும் பார்ப்போம், அந்த ஊத்துக்குழியும் பார்ப்போம். கோயில் திறந்துட்டாங்க, கோயிலுக்குள்ளே போய் ரவுண்ட் அடிப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கல் அடிக்க வச்ச மாதிரியே இருக்குது. எல்லா மலை கோயிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கேலாம் இருக்குது பாருங்க, தெரியுதா, நிறையாவே இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு எல்லாமே மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கு வந்து சொந்த வீடுகள் இருக்காது சரிங்களா. அந்த சொந்த வீடு நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே வந்து இந்த மாதிரி கல்லுலேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் மாதிரி இல்லை கல்லே ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டி வைப்பாங்க. அது ஒரு நம்பிக்கை. அது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சா நமக்கும் சொந்தமாக ஒரு வீடு கிடைக்கும். ஏன்னா மிடில் கிளாஸ்ன்றது ஒரு சொந்த வீடுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அது எப்படியாச்சும் நம்ம தேடி பிடிச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஆசையிலேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா சின்னதாக கல்லுகள்லாம் எடுத்து வச்சா அது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால எல்லா மலைக்கோயிலும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வள்ளி தெய்வானைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த சன்னதிக்கு தான் போகிறோம். நம்ம ஐயாவோட சம்சாரம் அவங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தனியாக ஒரு இடத்தையே கொடுத்து வச்சுருக்காங்க. அதை போய் பார்ப்போம் வாங்க. இடம் அப்படி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல. இந்த இங்கெல்லாம் நிறையா இருக்குது பாரு. வள்ளி தெய்வானை சன்னதி பூட்டி இருக்காமா, அதையும் போய் பார்ப்போம். வள்ளி தெய்வானை சன்னதி பூட்டி இருக்க மாட்டேது சரிங்களா. வள்ளி தெய்வானை சன்னதி பூட்டி இருக்கு, ஆனால் அந்த வள்ளிக்கும் தனியாகவே ஒரு இடமும் இருக்கு சரிங்களா. பார்த்தீங்கன்னா அந்த சன்னதி பூட்டி இருக்கு. அது எப்போ திறப்பாங்கன்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். திறந்தா அதையும் போய் ஒரு காட்டுவோம். உள்ளே போய்ட்டு அப்படி உள்ள இப்போ சுத்து வண்ணம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அதாவது நம்ம அப்பன் வந்து அகத்திய மாமுனி அப்படின்ற ஒரு சித்தரோட தாகத்தை தீர்த்த வந்து இடம் தான் இது. கைத்தை மலை அப்படின்ற ஒரு இடம் தான் தாகத்தை தீர்த்தது. அது பார்த்தீங்கன்னா அந்த சித்தர் வந்து இங்கே தெரியுதா பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அவர் தான் இந்த சித்தர். இவர் பேர் தான் வந்து அகத்திய மாமுனி. இதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் ஃபோட்டோவே உள்ளே வச்சுருக்காங்க மக்களே. பின்னாடி அந்த ஊற்றை காட்டுறேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊற்று உள்ளே போக முடியல. பார்த்தீங்கன்னா பூரா பாதையில் எவ்வளோ 4-5 படி தான் இருக்குது சரிங்களா. 4-5 படி தான் இருக்குது. அந்த ஊற்று இந்த ஒரு குழி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஊற்றா இருக்குது. ஆனால் ஊற்று உள்ளே இருக்குது, உள்ளே போனால் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் வெறும் காடாகிறதுனால போக முடியல. இங்கேருந்து பார்த்து சொல்கிறவங்களுக்கு அவர் தான் அந்த அகத்திய மாமுனி சரிங்களா அப்படின்ற ஒரு சித்தர். அவரோட தாகத்தை தீர்க்கறதுக்கு உருவாக்கப்பட்டதான் இங்கே இருக்கிற அந்த ஊற்று. அதனால இந்த ஊருக்கு ஊத்துக்குழின்ற பேர் வந்திருக்கு மக்களே. ஓகே மக்களே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் சரிங்களா. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு இப்போ நம்ம சேனல் கொஞ்சம் ரீசெண்டாகவே போகுது, எதுவும் சொல்ல வரும்ல போ. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோயில், அது மாதிரி ஒரு மலை மேலே இருக்கிற கோயில், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோயில் வந்து கோயில் மட்டுமே இல்லை, சம்டைம் நான் பார்க்காத இடத்தெல்லாம் போய்ட்டு நான் பார்த்துட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
அந்த மாதிரி இந்த கோயில் எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கோயிலுக்கு என்னால் முடிஞ்சளவு நான் வர பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு கோயில் நான் இப்போ சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற கீரனூர்ன்ற ஒரு கோயில், ஒரு மலை கோயில் ஒன்று இருக்குது. சரிங்களா, அந்த பேர் சரியாக தெரியல, மறந்துட்டேன். ஆனால் டீட்டெயில்ஸ் தெரியும். ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற கீரனூர் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு நான் வந்து அடுத்த வாரமாக கண்டிப்பாக வருவேன். அந்த மாதிரி நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு வாங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்சளவு நான் வந்து வீடியோ போடுறேன்.